ஒரே நாளில் நடத்தி முடிக்கப்பட்ட வேட்பாளருக்கான நேர்காணல் ஒரு கண்துடைப்பு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், இன்றைக்கு திமுகவில் ஜனநாயகம் எங்கே போனது என்பது திமுக தொண்டர்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும், வாரிசு அரசின் பரிந்துரையிலேயே வேட்பாளர் பட்டியலை திமுக முடித்துவிட்டு கண்துடைப்புக்காக ஒரே நாளில் நேர்காணல் வைத்து முடித்துள்ளது என்ற குமுறலை திமுகவினரிடையே உள்ளது என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் வாரிசு அரசியல் தலைவரை முன்னிலைப்படுத்தும் தேர்தல் களமாக இருக்குமே தவிர தமிழகத்திற்கு உரிமையை பெற்றுத்தரும் களமாக இருக்காது எனவும் சாடினார். வணக்கம். கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் துவங்கப்பட்ட திமுகவிலே எங்கே போனது ஜனநாயகம் என்பத அந்த விவாதம் இன்றைக்கு திமுக தொண்டர்களிடத்திலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. திமுகவிலே கொடிகட்டுகிற தொண்டர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிற அச்சத்திலே இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் எங்கே போனது ஜனநாயகம்? நேற்று காலை 9 மணிக்கு துவங்கிய நேர்காணல் மதியம் 2 மணிக்கு நிறைவு பெற்றுள்ளது. வழக்கமாக நேர்காணல் திமுகவிலே 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலை கட்சி தலைமை தயாரித்து வைத்துவிட்டு வாரிசு அரசியலின் பரிந்துரையிலே வேட்பாளர் பட்டியலை முடித்து வைத்துவிட்டு சம்பிரதாயமாக ஒரே நாளிலே நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதோ என்ற குமுறல் திமுக